கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை 4 மாதங்களிலே கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை அநேக ஆபத்துகளிலிருந்து பிரச்சனைகளை பாதுகாத்திருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். எதிர்பார்ப்பு நிறைவேற்றி இருக்கிறார். இந்த 5ஆம் மாதத்திலே கர்த்தர் நம்மை காணிச்சதற்கு நன்றி செலுத்தும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். உங்களோடு கூட பேசும்படி நான் எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்க 3 காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் இருக்கிறார், தம்மை நம்புகிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு அநேக விதங்களிலே கர்த்தர் வெளிப்படுகிறார். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய தெய்வ ஊழியர் இருக்கிறார். அவர் இந்த காஸ்பல் புஸ்தகங்களை 4 புஸ்தகங்களை அவர் 70க்கும் மேற்பட்ட விதத்திலே முழங்கால் படியிட்டு வாசித்தாராம். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி அவரை கண்டு கொள்வது, எப்படி எனக்கு வெளிப்படுகிற காரியத்தை அறிந்து கொள்வதற்காக 70க்கும் மேலே அவர் முழங்கால் படியிட்டு அந்த 4 சுவிசேஷ புத்தகத்தை வாசித்த பொழுது கடைசியே ஒரு வார்த்தை சொன்னாராம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே தேவனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், கர்த்தர் அற்புதராய் இருக்கிறார், கர்த்தர் அதிசயமானவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவர், பராக்கிரமமுள்ளவராய் அநேக விதங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனை சரியாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தர் யாராயிருக்கிற காரியத்தை அறிந்து கொள்வது மிக 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 அவசியமாய் இருக்கிறது. என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். சில நேரங்கள் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் எனக்கு ஏன் நன்மையை செய்யாமல் இருக்கிற காரியத்திலே நாம் சில நேரங்களில் கேள்விகளை கேட்கிறோம். நாமே நாம் குழப்பிக் கொள்கிறோம். நான் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, வருத்தமான நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் புனிதருக்கு புனிதராகவும் அவர் மாறுபடுகிறவருக்கு மாறுபடுகிறவராகவும் அவர் தென்படும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் நீங்க ஒருவேளை அவரை வேற மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்றதுனால அவர் நல்லவர் இல்லாம போறது கிடையாது. அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். இங்கே அருமையான வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை என்று சொல்லும் பொழுது இன்னும் நம்முடைய புரிந்து கொள்வதிலே சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு பிரச்சனையின் சமயத்திலே, ஒரு ஆபத்து நேரத்திலே நமக்கு பக்க பலமாய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நமக்கு பலமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் ஆபத்துகளை சந்திக்கிறோம், நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் உதவிக்கு யாருமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தரே நமக்கு உதவியாக இருக்கிறார். அநேக விபத்துகள் நான் சந்தித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட விபத்துகளிலே கர்த்தரனை பாதுகாத்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் அதற்கு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். சொல்லுவோம்ல, ஒரு நூல் இலையில் நம்ம உயிர் தப்பினோம். அப்படிப்பட்ட தருணத்தை நான் சந்தித்திருக்கிறதுனால நான் கர்த்தர் எப்படிப்பட்டிருக்கிற காரியத்தை நான் ருசி பார்த்திருக்கிறதா சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவ சிந்தைக்கு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை கடந்து போறீங்களா, ஆபத்தான சூழ்நிலை கடந்து போறீங்களா, பிரச்சனையின் சமயத்துல கடந்து போறீங்க, யாருமே உதவி செய்யலாம இருக்கிறாங்களா, கலங்காதீங்க. உங்களுக்கு வாக்குரைத்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் நல்லவராய் இருக்கிறேன், நான் இக்கட்டு சூழ்நிலையிலே அரணான கோட்டையா இருக்குன்னு அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதி சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற 139ஆம் சங்கீதத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அவர் ரிசர்ச் பண்ணி, ஒரு விஞ்ஞானி எப்படி ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் பொழுது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண, அந்த மாதிரி தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு காரியம் சொல்றேன்,
தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறது போல வேறு யாராலுமே நம்மை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் நம்மை அப்படி வித்தியாசமான விதத்திலே நம்மை நுணுக்கமாக அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் சொல்லுறார், தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நானும் அவரை நம்பி இருக்கிறோமா? நம்மை கர்த்தர் சரியான விதத்திலே அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லா உட்காருதலையும் எழுந்திருக்க அறிந்திருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கை, நம்ம தான் சில தேவையில்லாத வார்த்தையை பேசுறோம். ஏன் கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு? இல்ல, நம்ம எப்படி பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாலும் சரி, கர்த்தர் நல்லவர் தான். இக்கட்டு நாளிலே அவரை நோக்கி பாருங்கள். அவர் அரணான கோட்டையா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறார். எனவே கலங்க வேண்டாம். அவரே நம்மை அறிந்திருக்கிறார். அவரை போல யாருமே அறிந்து கொள்ள முடியாது. அவரை பற்றி கொள்ளுங்கள். வாக்கு பண்ணின தேவன் உங்களுக்கு அப்படி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.